விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க, மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக இன்னைக்கு வலம் வர்றாங்க. ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பார்க்கறாங்க. எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான். ஆனா ஓட்டு போடுவாங்களா அது வேறங்கண்ணா. ஓட்டாக வரும்பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகரா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது. அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்கண்ணா. எதுவுமே ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. அது இரண்டாவது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம். இது எப்படி போகும் நீங்கள் பார்க்கத்தான் போறீங்க. மூத்த ஒரு நிருபர் நீங்க. 2025 இதை முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க அண்ணா. ஆனா நான் ஆக்ஸ்போர்ட் லண்டன்ல இருந்து 90 மைல் தொலைவில் இருக்குங்கண்ணா. அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன், ஒரு சின்ன கிராமம் மாதிரி. அங்கதான் நான் வாழ்ந்தேன், யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன்ல. அதனால எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டன்ல பெருசா பங்கேற்கலீங்கன்னா. ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி மட்டும் நிகழ்வுல பங்கேற்றேன். முழுமையாக கொஞ்சம் என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன். படிப்புல கவனம் செலுத்தணும், அதுல நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் யாரையும் சந்திக்கவில்லை, அது சம்பந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா. இனி தமிழ்நாட்டில் சந்திச்சுட்டா போச்சல, இங்கதான் இருக்காங்கல்ல அண்ணா. அதாவது 3 மாத காலத்தில் அதிமுக தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிட்டாங்களான்னு தெரியல. 3 மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய நிலைப்பாடை மாத்தின மாதிரி இல்லைங்கண்ணா. ஏன்னா நானும் வெளியிருந்து நம்முடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, அகில இந்திய தலைவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழகத்தில் மாற்று அரசியல் நம்ம பேசும் பொழுது ஏற்கனவே 5 முறை 6 முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வச்சா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும்? அதனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம். 2024 நின்றிருக்கின்றோம். நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க, அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம். அதே நேரத்தில் அதிமுகவை பொறுத்தவரை எதிர்கட்சியா இருக்கிறாங்க. 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையா உழைக்கிறாங்க. மக்கள் முடிவு செய்துங்கண்ணா. ரொம்ப மோசமா இருக்குங்கண்ணா. பல்லடத்துல நேற்று 3 பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அவினாசியில காலையில வாக்கிங் போறவங்க. தமிழ்நாடே பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்தம் என்பது குறிப்பாக அரிவாள் கலாச்சாரம் என்பது புதுசு. அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு. இது போன ஆண்டு பல்லடத்துல ஒரு குடும்பத்துல 4 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு இந்த 3 பேர். இது தொடர்ச்சியா நடக்குது. அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊர்ல நடக்குது. அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சுல 3 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாந்து யார்டு அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா இப்ப ஸ்காட்லாந்து யார்டு இல்லைங்கன்னா நியூ ஸ்காட்லாந்து யார்டு தான் இருக்கு. இங்கிலாந்துல ஸ்காட்லாந்து யார்டுங்கிற பேரை அவங்க நியூ ஸ்காட்லாந்து யார்டு மாத்திக்கிட்டாங்க. எப்ப முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாந்து யார்டுன்னு சொன்னாங்கன்னு இங்கிலாந்துக்காரன் நியூ ஸ்காட்லாந்து யார்டு மாட்டிக்கிட்டாங்க. அந்த வம்புக்கே நான் வரலேன். தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை, ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை. உண்மையாலும் ஒரு காலத்துல ஸ்காட்லாந்து யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல. அதனால் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருப்பது என்பது நான் சொல்லிங்கன்னா நீங்க சொல்றீங்க, தினமும் பாக்குறீங்க.